ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் லியோ ஜோஷி. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹவு டு ரீச் கோவா. அதாவது கோவாக்கு எந்த டிரான்ஸ்போர்ட் மூலயமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகலாம், நாங்கள் எப்படி போனோம், அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதாவது பெங்களூர்லேருந்து ரெசார்ட் வரைக்கும், அதாவது கோவாவில் நாங்கள் ஒரு ரெசார்ட் எடுத்து தங்கியிருந்தோம். ஸோ அந்த ரெசார்ட் வரைக்கும் என்னென்ன பண்ணோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபஸ்ட் நாங்கள் பிளான் பண்ண இடமே வேறு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் கோவா முடிவு பண்ணோம். ஓகே, கோவா எல்லாருக்குமே போகலாம், ஓகே எல்லாத்தையும் கன்ஃபார்மாக ஓகே போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஃபஸ்ட் நாங்கள் பார்த்த விஷயமே ட்ரெயின் டிக்கெட் தான். ஏன்னா பஸ்ஸு, ஃப்ளைட்டு இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். மற்றபடி எல்லோரும் சீப் அண்ட் அஃபோர்டபுளாக ரொம்ப பெஸ்ட்டாக போகிறதுனா ட்ரெயின் தான். அதான் சீப் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. ஸோ அதனால் நாங்கள் ட்ரெயின் டிக்கெட்டே போட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் ஆன்லைன்லேயே போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஏஜென்சி மூலியமாக தான் போனோம். அதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஏஜென்சி மூலியமாக போனோம். அவங்க ட்ரெயின் டிக்கெட்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, மற்றபடி வேறெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் தான் ஃபஸ்ட் போட்டோம். இங்கேருந்து நாங்கள் போன ட்ரெயின் யஷ்வந்த்பூர் டு மெட்கான் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இங்கே இல்லைன்னா இங்கே, அப்புறமா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியில் நாங்கள் அப்படியே அடித்து பிடிச்சி எங்கள் வீட்டிலேருந்து கேபெல்லாம் புக் பண்ணி, எப்போது ட்ரெயின் கிளம்புதுன்னா 3 PM, அங்கே சேர்றது 3 AM. ஆனால் அவங்களுக்கே தெரியும் ட்ரெயின் பற்றி, எப்போவுமே லேட்டாக தான் போகும். அதே மாதிரி லேட்டாக தான் போச்சு. வந்துட்டோம் யஷ்வந்த்பூர் ரயில்வே ஜங்ஷன். இதுதான் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குல்ல, நல்லா பெருசாக இருக்குது. இதான் நான் செகண்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்லேயே யஷ்வந்த்பூர் மெட்ரோவும் இருக்குது. நல்லாயிருக்கு கைஸ். இதில் ஒரு மேட்ரு என்னென்னா, டே டைமில் ட்ரெயின் ஏதாவது சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். ஏன்னா போகிற வழியிலலாம் சீனரிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அப்படி போகல, நாங்கள் நைட் தான் போனோம். ஏன்னா நைட் அப்படியே தூங்கிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டே போயிட்டோம். ஆனால் நீங்கள் டே டைம் சூஸ் பண்ணிங்கன்னா போகிற வழியிலலாம் நிறையா சீனரிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெட்டர் டே டைமே சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி டைம் இருந்துச்சுன்னா டே டைம் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி டைம் இல்லைன்னா நைட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கேப்பில் என்னென்னா ட்ரெயின் செம்ம போர் ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுலேயே ஒரு 4 ஏன்னா சொல்லிட்டேன். அதே மாதிரி பல இதில் லைக்குன்னு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஒரே வார்த்தையை திருப்பி சொல்லிகிட்டே இருப்பேன். இப்படி கேமரா முன்னாடி நின்று பேசுகிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? அதான் ஓகே. இப்போ கண்டென்ட்டுக்கு வரேன். என்னென்னா, போர் அடிச்சிச்சு. அப்புறமா ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் சன்செட் ஆகும்போது ட்ரெயின் வெளியே செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சன்செட் வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் அந்த போகிற வழி ஒரு காட்டுக்குள்ளே ஏதோ போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டைமில் கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு, அப்படியே யூனோ கார்ட்ஸ் எல்லாம் விளாடிட்டு அப்படியே ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக எங்களோட கம்பார்ட்மெண்ட், அதாவது டிக்கெட் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். மொத்தம் ஒரு 7 பேர் போனோன்னா அதில் ஒரு 5 பேருக்கு இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 4 பேருக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில், அப்புறமா 2 பேருக்கு இன்னொரு கம்பார்ட்மெண்ட், எனக்கு மட்டும் தனி சீட் போட்டு வச்சுருந்தாங்க. அது அப்படி தான் புக் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில அதை பற்றி. இது ஏதாவது சேர்த்து ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாருமே நாங்கள் இப்படி டிக்கெட் வேறு சைடு இருந்தாலுமே நாங்கள் எல்லாருமே ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். அப்படி ஃபன்னாக போச்சு. ஆனால் கொஞ்சம் போரிங் தான். அப்புறமா நைட் ஆயிடுச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்ணும் கண்டிப்பாக. ஸோ ஒரு ஸ்டேஷனில் இறங்கணும், தவனகரே சம்திங் அது ஒரு ஸ்டேஷன். அதுவும் நான் இதில் டெக்ஸ்ட்டில் போடுறேன். அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு போய் வாங்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு 5 நிமிஷம் நிற்கும்னு சொன்னாங்க. அதான் நாங்கள்
போய் சாப்பிட்லாம், ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு இங்கே இறங்கியிருக்கோம். டைம் இப்போ எவ்வளோ ஆச்சு? 8 o'clock ஆகுது. காலையிலேருந்து சாப்பிடல. ஆமாம், காலையிலேருந்து நாங்கள் பல நாளாக சாப்பிடவே இல்லை. ஏன்னா நாங்கள் கோவா வர ஒரு மூட்லேயே இருந்து சாப்பிடாம இருந்துட்டோம். அதுக்காக காசு அதுக்காக சேர்த்து வச்சு சாப்பிடவே இல்லை எதுவும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. லைக் ட்ரெயினை விட்டுட்டு பஸ்ஸில் தான் நான் போயிருப்போம். ஆனால் லைக் அது அவ்வளோ இதுவான விஷயம்லாம் இல்லை. லைக் ஒரு ட்ரெயினில் ஈஸியாக ஏறிடலாம், இருந்தாலும் அதெல்லாம் சேஃப் கிடையாது. டப்புன்னு போய் ஏறலாம் முடியாது. அதனால் மோஸ்ட்லி ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைக் ட்ரெயின் வெளியே அந்த ஜன்னல் வழியாகவே வருவாங்கள்ல, அவங்கக்கிட்டேருந்து ஃபுட் வாங்கி சாப்பிட்றது கூட பெட்ரு. ஆனால் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லைக் மார்னிங் ஒரு 2:30 ஆச்சு. அந்த டைமில் எந்திரிச்சிருந்தோம். ஸோ அந்த டைமில் நாங்கள் எந்திரிச்சிருக்கும்போது தான் அந்த ஒரு ஃபால் சவுண்டு. ஏன்னா ஃபுல்லாக இருட்டு, ஒன்றுமே தெரியல. பட் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஃபால்ஸோட நேம் தூத் சாகர் சம்திங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே இருக்கோம்? தூத் சாகர் பக்கத்தில் வந்துட்டோம். டைம் என்னன்னு ஃபோனில் காமி. டைம் 2:38 AM ஆகுது. ஃபால்ஸ் வாங்க. கைஸ், ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபால்ஸ் வந்துச்சு, ஆனால் அது போயிடுச்சு. அந்த ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். அதான் நான் சொன்ன மாதிரி டே டைமில் போனீங்கன்னா தான் இதெல்லாம் ஃபீல் பண்ண, லைக் இந்த ஃபால்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் டே டைமில் போகிறது பெட்டர். அப்புறமா அந்த ஃபால்ஸ் தாண்டி ஒரு டனல் இருக்கும். அந்த டனலுக்குள்ளேயும் சூப்பராக இருக்கும். அதுவும் டே டைமில் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த டனலுக்குள்ளேயும் சேஃபாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த டனலுக்குள்ளே நிறையா வழிப்பறியெல்லாம் நடக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி டனல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் டனல் தான், ஆனால் வெளிச்சம் தெரில. இந்த டனல்லாம் சேஃபாகவே இருங்க. ஃபோனெல்லாம் உள்ளே வச்சுட்டு உட்கார்றதுனால அதுலேயும் நீங்கள் சேஃபாக தான் இருக்கணும். இல்லை ஃபோனெல்லாம் இப்படி வெளியே அடித்து வீடியோலாம் எடுக்கிறது, இப்படியே வெளியே வச்சு வீடியோ எடுத்திங்கன்னா அப்படியே பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறமா அவ்வளோதான், மேட்கான் ரீச் ஆகிட்டோம். அங்கே வர செம ரெயின் வேறு. ரொம்ப கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் நாங்கள் சொன்ன மாதிரி ஏஜென்ட்ஸ் மூலியமாக போனதுனால எங்களுக்கு அவங்க பைக் ப்ரொவைட் பண்ணோம். அது கொஞ்சம் டிலே ஆனதுனால அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போவும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பைக் ரெண்ட் எடுக்க போயிட்டு பார்த்தா எல்லாமே எல்லாமே ஒரே வண்டி ஆக்டிவா அப்படியெல்லாம் தான் இருக்கும். அங்கே போனால் அவங்களுக்கு தெரியும். லைக் மோஸ்ட்லி எல்லாம் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும். வண்டி எடுக்க வந்த இடம் பல வண்டி வச்சுருக்காங்க. இல்லை பலன்னு இருக்குது, ஆனால் எல்லாம் ஒரே வண்டி, எல்லாம் ஆக்டிவா. டியோ கூட இல்லை. இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏஸ்தட்டிக் அப்படியே ஒரு மாதிரி ஆதி காலத்து பில்டிங் மாதிரியே ஒரு ஃபீல். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, வண்டி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் கேர்ஃபுல்லாக. அப்புறமா பைக் ஒன்ஸ் நீங்கள் பைக்கை ரெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டியை சுற்றி வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது டென்ட்டு ஏதாவது உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் நீங்கள் திருப்பி வண்டி கொடுக்கும்போது இப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரூஃப் காமிக்கலாம். அதுக்காக தான். இல்லாட்டி அவங்க மேபி ஸ்கேம் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க, ஸ்கேம் பண்ணிடுவாங்க. இதையும் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் எனக்கு தெரியும். அதனால் வண்டியை சுற்றி வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா மெட்கான்லேருந்து நாங்கள் அப்படியே பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு நார்த் கோவா வழியாக போனோம். லைக் நார்த் கோவாவில் தான் ரெசார்ட் இருக்குது. அதனால நாங்கள் நார்த் கோவா போயிட்டோம். ஃபஸ்ட்டு நார்த் கோவாவில் எல்லாம் கவர் பண்ணிட்டு அப்புறமா சவுத் கோவா போகலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ
ஸோ அங்கேருந்து பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு அப்படியே நார்த் கோவா போயிட்டோம். போகிற வழியிலலாம் சம்மர் ரெயின் ஆக்சுவலாக நல்ல ஒரு கிளைமேட்டு. நாங்கள் கூட நினச்சோம் அவ்வளோலாம் பெருசாக இருக்காது, ஏன்னா மான்சூன் சீசன் வேறு. கோவா வந்து சீசன் டைம் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் அவ்வளோ நல்லா இருக்காது, போகிறோம் வரோம் அவ்வளோதான், அப்படி தான் நினச்சோம். பட் ஆனால் செம ஃபீல், லைக் நல்ல ரெயின், நல்ல கிளைமேட்டு. அப்படியே மழை அப்படியே போகிற வழியில் பெஞ்சிச்சு, அப்படியே ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறமா திருப்பி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா ரெயின்போலாம் வந்துச்சு. ஐயோ செம ஃபீல். அப்புறமா போகிற வழியில் ஜுவாரி பிரிட்ஜ் எல்லாம் இருக்குது. ஜுவாரி பிரிட்ஜ் ஆமாம், அதையும் நான் இங்கேயே போடுறேன். இங்கே இல்லைன்னா இங்கே அங்கே எங்கேயாச்சும் போடுவேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவ்வளோதான். சிரிக்கிறானுங்களே, ஐயோ. ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபஸ்ட் டைம். இப்படியெல்லாம் நான் கேமராவில் முன்னாடி உட்காந்து பேசியெல்லாம் பழக்கம் கிடையாது. இது இப்போ இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம், அவ்வளோதானே? ஆமாம். அப்புறமா நாங்கள் வந்து அப்படியே ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். அது ஒரு 1 hour ஆச்சு. 1 hourல ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே நான் எதாவது சொன்னேன்னா சத்தியமாக அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் இதுலேயே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணோன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அவ்வளோதான்.